Hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய கமிஷனுடைய டீச்சிங் கிளாஸ் அப்போது நீங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிஎல்எம்மை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து மேக்ஸ் மேஜருக்கு வந்து எல்லா விதமான டிஎல்எம்முமே வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறையா சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா கேட்குறீங்க. ஸோ எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் வந்து நமக்கு எல்லாமே அவைலபிளாக ஆனதும் நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ரொம்பவே உங்களோட டீச்சிங் எய்ட்ஸ்லாம் செய்கிறதுக்கு வந்து அது ஈஸியாகவும் இருக்கும், ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கையில் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஓகேவா? ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து டீச்சிங் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களுடைய லெசன் பிளான், ஓகேவா? ஒரு ரெண்டு காப்பி வந்து நீங்கள் வச்சுருக்கணும், ஓகேவா? ஒன்று வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல்கிட்ட சப்மிட் பண்ணிடுவீங்க. இன்னொன்று என்னென்னா நீங்கள் நடத்த போகிற டேபிள் முன்னாடி நீங்கள் உங்கள் கையில் வந்து வச்சுருக்கணும், ஓகேவா? சப்போஸ் வந்து நீங்கள் அதை பார்த்து நடத்தக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு மறந்துருச்சு, நீங்கள் வந்து டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டீங்க அப்படின்ற இடத்துல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்துக்க வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க, ஓகேவா? அதர்வைஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்க்காம நடத்துங்க. அப்படி உங்களுக்கு பிளாங்க் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா அவங்களே உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு காப்பி வந்து என்ன செஞ்சுக்கணும்னா உங்கள் கையில் வச்சுக்கணும், ஓகேவா? இது போக என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற டீச்சிங் எய்ட்ஸ், ஓகேவா? ஸோ டீச்சிங் எய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ் வச்சுருக்கணுன்ற டீச்சிங் எய்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்க்காதவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நான் கார்ட்ஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஸோ வந்து எத்தனை செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த இதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சிங்க்கு ஏற்ற மாதிரி தனியாக வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு 2-3 சார்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா? சேம் டாப்பிக்கு நீங்கள் ஆல்ரெடி சார்ட் வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த டீச்சிங் அப்போ உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த ஒரு சார்ட் 2 சார்ட் மட்டும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? சயின்ஸ்லாம் வந்து என்னென்னா நிறையா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் சில எக்ஸ்ப்ளனேஷன் டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு சார்ட்டாக போட்டு நீங்கள் கையில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சார்ட்டை காட்டி நடத்துகிற மாதிரியும் இருக்கும். அதே டைம் வந்து நீங்களுமே வந்து என்னென்னா ஒரு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் அந்த மெமரைஸ் பண்ணது மறக்காதபடி என்ன செய்யலாம்னா அதை பார்த்தே நீங்களும் என்ன செஞ்சிடலாம்னா ஈஸியாக வாசித்துடலாம், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த டெமோக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தனியாக நீங்கள் கடைசியில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு 2-3 சார்ட்ஸ் வந்து தனியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கட் அவுட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ வந்து மோட்டிவேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ண சொல்லி என்ன செஞ்சுருவீங்கன்னா மோட்டிவேஷன் பார்ட் நீங்கள் முடிச்சிடுவீங்க. முடிச்சக்கப்புறம் என்ன செய்வோம்னா நம்மளுடைய டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அப்போ அந்த டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு கட் அவுட், ஓகேவா? அந்த பர்சனை நீங்கள் என்ன நடத்த போகிறீங்களோ அது ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க, ஓகேவா? சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம், போய்ட்டாக இருக்கலாம், மேத்தமெட்டிஷியனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாரை வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுடைய இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து காட்டுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ கட் அவுட் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இடையில வந்து சப்போஸ் நீங்கள் செகண்ட் டாபிக் ஏதாவது நடத்த போகிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் அப்போ வந்து என்ன செய்யலாம்னா நீங்கள் கட் அவுட் வந்து காட்டலாம், ஓகேவா? ஸோ இடப்பட்ட டீச்சிங்கில் வந்து நீங்கள் கட் அவுட்டை வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா வேறு எதுக்கும் நீங்கள் காட்ட முடியாது, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா கிளாஸை வந்து என்ன செய்ய போகிறீங்க, கண்டென்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ கண்டென்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சார்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல்ஜிப்ரா அப்படின்ற ஒரு டாபிக் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அந்த அல்ஜிப்ரா வந்து என்னன்றதை வந்து ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் அல்ஜிப்ராவுக்கு ஒரு சார்ட் வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அல்ஜிப்ராவுடைய டெஃபினேஷனை வந்து நீங்கள் சொல்லி என்ன செய்யணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவீங்க, அல்ஜிப்ராவில் வந்து என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போவோம், ஓகேவா? ஸோ அல்ஜிப்ராவில் நம்ம என்ன நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போவோம், ஓகேவா? ஸோ அந்த மெயின் கண்டென்ட்டில் தான் என்ன செய்யணும்னா நம்ம ஒர்க்கிங் மாடல் வந்து யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ வந்து எப்பயுமே வந்து உங்களுடைய மெயின் கண்டென்ட் எதுவோ உங்களுடைய கோர் கண்டென்ட் எதுவோ
அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் ஒர்க்கிங் மாடல் செய்யணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பித்தாகோரஸ் தியரம் நீங்கள் நடத்த போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பித்தாகோரஸுக்கு என்ன செஞ்சிருவீங்க, கட் அவுட் காட்டிடுவீங்க. ஓகேவா? பித்தாகோரஸ் தியரமுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு சார்ட் காட்டிடுவீங்க. ஓகேவா? ஸோ பித்தாகோரஸ் தியரமுடைய ப்ரூஃப் தான் அந்த பித்தாகோரஸ் தியரத்துக்கே மெயின் கண்டென்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்யணும்னா அந்த பித்தாகோரஸ் தியரம் ப்ரூஃபுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒர்க்கிங் மாடல் செய்யணும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் இதை எக்ஸாம்பிளாக வந்து எடுத்து வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்து அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மெயின் கண்டென்ட். ஓகேவா? இப்போ இந்த பித்தாகோரஸ் ப்ரூஃபை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் மாடலோ ஒரு நான் ஒர்க்கிங் மாடல். ஓகேவா? ஏதாவது ஒரு மாடலை காட்டி என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த மெயின் கண்டென்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பித்தாகோரஸ் தியரமில் ஏதாவது ஒரு டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்வர்ஸ் தியரம்னு ஒன்று பித்தாகோரஸ்லேயே இருக்குது. ஓகேவா? அது அதனுடைய ஒரு டைப் மாதிரி. ஓகேவா? அது அதனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஆங்கிள் நடத்துறீங்க அப்படின்னா இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா நம்ம இந்த கண்டினியூஸ் சார்ட்டு, ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணணும். ஓகேவா? மெயின் கண்டென்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டென்ட் நம்ம சொல்ல போகிறோமோ அதுக்கு வந்து இந்த கண்டினியூஸ் சார்ட்டோ ஃப்ளோ சார்ட்டோ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரோல் போர்டு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஏதோ ஒரு டாபிக் இருக்குது, இல்லை வந்து ஒரு தியரம் பித்தாகோரஸ் தியரத்துக்கு அப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு தியரம் நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த தியரம் வந்து நீங்கள் எல்லா தியரமும் நீங்கள் மெமரைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் ஸ்க்ரோல் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா அந்த ஸ்க்ரோல் போர்டை காட்டியே என்ன செஞ்சிடலாம், நீங்கள் போர்டில் எழுத வேண்டிய அவசியமும் இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்க்ரோல் போர்டை காட்டி என்ன செஞ்சிடலாம்னா அந்த பார்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கட் அவுட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சார்ட் யூஸ் பண்ணுறோம், ஒர்க்கிங் மாடல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னா ஃப்ளோ சார்ட் ஒரு கண்டினியூஸ் சார்ட். ஓகேவா? அதனுடைய டைப்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நீங்கள் நடத்த போகிறதுல இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃப்ளோ சார்ட் அண்ட் கண்டினியூஸ் சார்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப சார்ட்டே காட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் காட்டணும் ஏதாவது ஒன்று. ஸோ அதனால் என்ன செய்யலாம்னா திரும்ப ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்க்ரோல் போர்டை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு மீடியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சு என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா கிளாஸை வந்து கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ கிளாஸை கன்க்ளூட் பண்ணி முடிச்சக்கப்புறம் மெயின் பார்ட் என்ன அப்படின்னா ரிவ்யூ பார்ட். ஓகேவா? எவல்யூஷன் பார்ட். ஓகேவா? இந்த எவாலுவேஷனில் தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஃப்ளாஷ் கார்டு கட்டாயம் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டீச்சிங் எய்ட்ஸ் அந்த இது டெமோக்கு போகிறப்ப கட்டாயம் உங்கள் கையில் 3-4 ஃப்ளாஷ் கார்டாவது குறைஞ்சது இருக்கணும். ஓகேவா? நீங்கள் எடுக்க போகிற டாபிக்கு. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் ஃப்ளாஷ் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரொட்டேட்டிங் சார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரொட்டேட்டிங் சார்ட்டும் வந்து எதுக்குன்னா ரிவ்யூ பர்பஸ்க்கு தான். ஓகேவா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வச்சு எது ஒரு டிஎல்எம் இருந்தாலோ அது வந்து ரிவ்யூ பர்பஸ்க்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ மேட்சிங் போர்டு இருக்குது அப்படின்னா அதுவும் ரிவ்யூ பர்பஸ் தான். ஏன்னா அதுலேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ரிவ்யூ பர்பஸ்க்கு தான். ஓகேவா? ஸோ வந்து இந்த மேட்சிங் போர்டு, ஃப்ளாஷ் கார்டு, ரொட்டேட்டிங் சார்ட். ஓகேவா? இது எல்லாமே வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிவ்யூ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது தாண்டி சப்போஸ் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா OHP. ஓகேவா? அது வந்து உங்களுடைய காலேஜில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வந்து அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு டைம் நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? கிளாஸை மோட்டிவேட் பண்ணிட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்குள்ளே வரப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா கட் அவுட் யூஸ் பண்ணி என்ன செய்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அதை பற்றி வந்து என்ன செய்கிறோம்னா ரீகால் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன செய்கிறோம்னா சார்ட்டில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் காட்டி என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த டிஎல்எம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெயின் கண்டென்ட் எதுவோ அதுக்கு என்ன செய்கிறோம்னா ஒர்க்கிங் மாடல் அண்ட் நான் ஒர்க்கிங் மாடல் வந்து என்ன செய்கிறோம்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு சப்போஸ் அதில் ஏதாவது டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ளோ சார்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம காட்ட போகிறோம். டைப்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பார்ட்ஸ். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கிளாஸை கன்க்ளூட் பண்ணுறப்ப என்ன செய்யணும்னா எவாலுவேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட், மேட்சிங் போர்ட் அண்ட் ரொட்டேட்டிங் சார்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிளாஸை வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற டிஎல்எம்ஸ். ஓகேவா? மெயினாக இந்த டிஎல்எம்ஸ் இருந்தாலே போதும். மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் டெமோ எடுக்கிறப்ப எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இது மட்டுமே வந்து உங்களுடைய டீச்சிங் எய்ட்ஸில் வந்து நீங்கள் நடத்த போகிற அன்னைக்கு வந்து இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதர்வைஸ் நீங்கள் வந்து எல்லாமே நம்ம டிஎல்எம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஓகேவா? ட்ரீ சார்ட் இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும். ஓகேவா? அது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்துட்டு கமிஷனை பற்றின ஒவ்வொரு அப்டேட்ஸ் வந்து என்ன செய்வோம்னா நம்ம கொடுத்துட்டே வரோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.